வணக்கம் மச்சீஸ். யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022 எபிசோட் 41 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்ஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022 ஒரு பிளேலிஸ்ட் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதில் போய்ட்டு நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஆரம்பத்துலேருந்து நான் போட்ட எல்லா வீடியோஸுமே அதில் இருக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரியே உங்களோட சேனலில் நம்ம சேனலில் நீங்கள் பணம் கட்டி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9791553680 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ என்னால் பணம்லாம் கட்ட முடியாது, ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை முழுமையாக பார்த்துட்டு அதில் சொன்ன விஷயங்களை கரெக்டாக செஞ்சிங்கன்னா உங்கள் சேனலில் ஃப்ரீயாகவும் நான் ப்ரொமோட் பண்ணுறேன். ஸோ இப்போது விஷயத்துக்கு வருவோம். இந்த எபிசோட் 41ல் யூடியூபுடைய 2 லாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2 லாவா? அது என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு லா வந்துட்டு கண்டென்ட்டு, செகண்ட் லா வந்துட்டு கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் நம்மளோட யூடியூப் சேனல்ஸே வந்துட்டு ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்மளுடைய சேனலுக்கு வியூஸு, சப்ஸ்கிரைபர்ஸு, வாட்ச் டைமு இப்படி எல்லாமே வரது இந்த 2 விஷயத்தை பேஸ் பண்ணி தான் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லேயே இந்த கண்டென்ட்டு, கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேங்க. இது 2 தான் அடிப்படையாக ஒரு யூடியூப் சேனலுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு இதிலே வந்துட்டு நிறைய சந்தேகம் இருக்குது, இதே செய்ய மாட்டேங்கிறீங்க. முக்கியமாக இந்த கன்சிஸ்டன்சிலாம் வந்துட்டு யாருமே ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. அப்புறம் எனக்கு வியூஸ் வரல, சப்ஸ்கிரைபர்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறதுனால எந்த ஒரு பயனுமே கிடையாது. அடிப்படை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளோட சேனலை டெவலப் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கண்டென்ட் அண்ட் கன்சிஸ்டன்சி இது 2 தான் யூடியூபுடைய லா. எனக்கு தெரிஞ்சு பல வருஷமாக இந்த 2 விஷயத்தை பேஸ் பண்ணி தான் யூடியூபே இயங்கிட்டு இருக்கு. இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன கண்டென்ட்டை சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு இம்பேக்ட் இருக்கும் உங்களோட சேனலுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்மளோட சேனல் வந்து முழுக்க யூடியூப்பை பற்றியே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய வீடியோஸ் அதர் கண்டென்ட்ஸ்லையும் இந்த BabaRK டெக் சேனலில் நான் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். கேஜெட்ஸோடைய அன்பாக்சிங்கு, ரிவ்யூஸு, டெக்கு, ஆப்ஸ் பற்றின வீடியோஸ்னு எக்கச்சக்கமான கண்டென்ட் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் அதிகமாக நான் அப்லோட் பண்ணதுன்னு பார்த்தோம்னா யூடியூப் டுட்டோரியல் வீடியோஸ் தான். அப்போது யார் நம்ம சேனலுக்கு அதிகமாக வருவாங்க? யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும், யூடியூப் சேனலை ரன் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இப்படி தான் வந்துட்டு வருவாங்க. ஸோ யூடியூபர்ஸ் தான் நம்மளுடைய வியூவர்ஸாக வந்துட்டு மோஸ்ட்லி 90% வந்துட்டு இருப்பாங்க. அப்போ யூடியூபர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போது 100ல் எத்தனை பேர் யூடியூபர்ஸாக இருக்காங்க? ஒரு 5 பேர் இருப்பாங்களா, ஒரு 10 பேர் இருப்பாங்களா? அப்போது அவங்க மட்டும்தான் நம்மளுடைய சேனலுக்கு வியூவர்ஸாக வருவாங்க. அதனால தான் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக இருந்தாலும் வியூஸ் வந்துட்டு கம்மியாக போகுது. அதுவே ஒரு காமன் கண்டென்ட்டை நம்ம சூஸ் பண்ணும்போது, எல்லா தரப்பு மக்களும் பார்க்குற மாதிரி ஒரு கண்டென்ட்டை சூஸ் பண்ணும்போது வியூஸ் வந்துட்டு இன்னும் அதிகமாக போகும். இன்னொரு சைடு லாங்குவேஜே இல்லாமல் ஒரு கண்டென்ட்டை நம்ம சூஸ் பண்ணும்போது, இந்த குக்கிங் வீடியோஸாக இருக்கட்டும், பெட் அனிமல்ஸை பற்றின வீடியோஸாக இருக்கட்டும், அதாவது அவங்களுடைய பெட்ஸை வச்சு, நாய்க்குட்டி, பூனைக்குட்டியை வச்சு வீடியோஸ்லாம் மேக் பண்ணுவாங்க. அதில் வந்துட்டு எந்த ஒரு வாய்ஸ் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும்தான் இருக்கும். கீழே வியூஸ் போய் பார்த்தீங்கன்னா க்ரோர்ஸ்லேயும் மில்லியன்ஸ்லேயும் தான் வியூஸ் போயிருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் அதுதான். ஸோ இப்போ லாங்குவேஜே தேவைப்படாத ஒரு கண்டென்ட்டை நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா நாட்டில் இருக்கிற மக்களும் அந்த வீடியோஸை பார்ப்பாங்க. ஸோ குக்கிங்கு, நான் சொன்ன மாதிரி பெட் அனிமல்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ், இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு லாங்குவேஜ் புரியணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. என்ன காமிச்சாலும் அது ரசித்து அப்படியே பேண்டு பார்ப்போம், லாங்குவேஜே புரியாட்டினாலும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக லாங்குவேஜ் பேரியர்ஸ் இல்லாத சேனல்ஸ்க்கெலாம் வியூஸ் வந்து பல மடங்கு அதிகமாகவே போகும். ஸோ நம்ம என்ன கண்டென்ட்டை சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு சைடு கண்டென்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டிங் கண்டென்ட்டு, எவர்கிரீன் கண்டென்ட்னு 2 இருக்குது. இதெல்லாம் பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ட்ரெண்டிங் கண்டென்ட் அப்படிங்கிறது இப்போதைக்கு வியூஸ் போகும், அவ்வளோதான். குறிப்பிட்ட ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான், ஒரு 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் வியூஸ் போகும். அதுக்கப்புறம் சுத்தமாக அதில் வியூஸே போகாது. எவர்கிரீன் கண்டென்ட் அப்படிங்கிறது 10 வருஷம் ஆனாலும் அந்த வீடியோஸ்க்கு வியூஸ் போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் மெயினாக பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வியூஸ் நிறையா போகணும், நிறையா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி கண்டென்ட்டை சூஸ் பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வியூஸே போகாத ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸ் மட்டும் இருக்கிற, அதாவது டார்கெட்டட் ஆடியன்ஸ் இருக்கிற ஒரு கண்டென்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து மில்லியன்ஸ்லையும் க்ரோஸ்லையும் வியூஸ் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாய்ப்பில்லை ராஜா, அது நடக்காது. அப்படியே நடந்தாலும் அது ரொம்ப ரேர் தான். எல்லா வீடியோஸ்க்குமே உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. ஸோ கண்டென்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஸோ நீங்கள் என்ன பர்பஸுக்காக யூடியூப்குள்ளே வந்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான கண்டென்ட்டை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ரெவன்யூ அதிகமாக சம்பாதிக்கணும், வியூஸ் நிறையா போகணும், பாப்புலாரிட்டி அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான கண்டென்ட்ஸை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். பட் ஓவராலாக நமக்கு என்ன தெரியுமோ அதைத்தான் நாம் செலக்ட் பண்ணணும். அதுதான் முக்கியம். ஏன் அப்படின்னா இப்போது தெரியாத ஒரு கண்டென்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த 2வது லா வந்துட்டு அடிபட்டு போயிடும். ஸோ 2வது லா என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சி அப்படின்னா என்ன? அதிகமாக வீடியோஸ் போடுறது கிடையாது, தொடர்ச்சியாக
கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் போடுறது. ஓகேங்களா? ஸோ வீக்லி ஒரு 2 வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணுறோன்னா அதை வாரம் வாரம் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு வாரம் கூட நம்ம அதை விட்டுறக்கூடாது. கரெக்டாக இப்போது நம்மளோட சேனல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாரத்துக்கு 4 வீடியோஸ் செவ்வாய், வெள்ளி, சனி, ஞாயிறு நைட் 8 மணிக்கு நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இதை நான் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு வாரமும். இதை நான் ட்ராப் அவுட் பண்ணிட்டேன், ஒரு வாரம் விட்டுட்டேன், 2 வாரம் விட்டுட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய சேனலில் வர வியூஸ் வந்துட்டு குறையும். முக்கியமாக இந்த இம்ப்ரெஷன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு குறையும். ஸோ இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னா என்னங்கிறதெல்லாம் ஆல்ரெடி பல எபிசோட்ஸில் சொல்லியிருப்பேன். எவ்வளோ பேர்த்தோடைய ஹோம் பேஜில் நம்மளோட வீடியோஸ் டிஸ்பிளே ஆகுது அப்படிங்கிறது தான் இம்ப்ரெஷன்ஸ். ஸோ இம்ப்ரெஷன்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா கண்டிப்பாக வியூஸும் அதிகமாகும். இந்த 2 விஷயம் கண்டென்ட் அண்ட் கன்சிஸ்டன்சி வந்துட்டு மேஜராக யூடியூபுடைய லாஸாக வந்துட்டு இன்றைக்கி வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்குது. இது 2யுமே வந்துட்டு நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன பர்பஸுக்காக யூடியூப்பில் வந்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட்டை சூஸ் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் சூஸ் பண்ண கண்டென்ட்டில் கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் வீடியோஸ் போட முடியுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போது பணம் சம்பாதிக்கணும், குக்கிங் கண்டென்ட்டை நம்ம சூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க. பட் உங்களுக்கு குக்கிங்கை பற்றி எதுவுமே தெரியலனா எத்தனை வீடியோஸ் உங்களால் போட முடியும்? ஒரு ஆம்லேட் போட தெரியுது, இட்லி ஊற்ற தெரியுது, அவ்வளோதான். ஒரு 2 வீடியோ நீங்கள் போட்டுடுறீங்க. இது 2 தான் உங்களுக்கு தெரியுது குக்கிங்கில், 2 வீடியோஸ் போட்டுறீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த செகண்ட் லா இருக்கு இல்லையா, கன்சிஸ்டன்சி, அதை வந்துட்டு நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ கண்டென்ட் வந்து முக்கியம், அதே நேரத்தில் கன்சிஸ்டன்சியும் முக்கியம். நம்ம என்ன கண்டென்ட்டை சூஸ் பண்ணுறோமோ அதில் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதை பற்றி நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நிறைய வீடியோஸை வந்துட்டு நம்மளால் அப்லோட் பண்ண முடியும். ஸோ கண்டென்ட் அண்ட் கன்சிஸ்டன்சி இது 2லேயும் இருக்கிற விஷயங்கள் வந்துட்டு இதுதான். உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை கண்டென்ட்டாக சூஸ் பண்ணுங்கள். அப்படி தெரியல அப்படின்னா கம்ப்ளீட்டாக அதை பற்றி ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் என்ன கண்டென்ட்டை சூஸ் பண்ணுறீங்களோ அதில் தொடர்ச்சியாக கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸை அப்லோட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இந்த 2 விஷயத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேனல் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக், இல்லை அப்படின்னா அந்த டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அதே மாதிரியே உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, சந்தேகம் இருந்துச்சுனாலும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் மச்சீஸ். ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். See you in next video. Until then, bye from Baba. Bye.